நம்மளாம் யூத்ஃபுல்லா இருந்த காலத்துல மேட் ஆஃப்டர் மேடி அப்படின்னு இருந்திருப்போம். திரு மாதவன் அவர்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் வயசேறினாலும் அவருக்கு வயசேறினாலும் நம்ம எல்லாருக்கும் எப்போதும் பிடிச்ச நடிகர் மாதவன் அவர்கள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதோட அவரை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக. பூர்ண சக்தி என்டர்டெய்னிங், என்கேஜிங் அண்ட் எம்பவரிங் எல்டர்ஸ். ஜம்ஷெட்பூர்ல ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த திரு மாதவன் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். மனசு ஆர்மில சேர்ற ஆசையோட இதுக்கப்புறம் யூகேல ராயல் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் ட்ரைனிங்காக போனாரு. ஏஜ் கட் ஆஃப் ஆனதுனால அதை விட வேண்டியதாச்சு. இந்த கட்டத்துல கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டீச்சரா இருந்திருக்காரு. அங்க தன் ஸ்டூடெண்ட் சரிதாவுக்கு பிற்பாடு கணவனாகி இருக்காரு. நடுவுல இந்தியன் கல்ச்சுரல் அம்பாசிடரா கனடாக்கு போயிருக்காரு. நம்ம கிட்ட மக்களை ஈர்க்கிற மேக்னெட் இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தான் வளர்த்துக்கிட்ட திறமை, கடவுள் கொடுத்த வசீகர சிரிப்பு அவரை சின்ன திரைக்கும் நிறைய தோல்விகளுக்கு அப்புறம் வெள்ளி திரைக்கும் கொண்டு வந்தது. இவருடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவரோட பையன் வேதாந்துக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 5 முறை மலேசியன் ஓபன் ஸ்விம்மிங் கோல்ட் மெடலிஸ்ட் ஆனதுக்கு பின்னால ஒரு அப்பாவா மாதவனுக்கு பெரிய பங்கு இருக்கு. அலைப்பாயுதை மூலமா இளைஞர்கள் மனசை அலைப்பாய வச்சதை மறைக்க முடியுமா? அதுக்குன்னு ஹீரோ ரோல்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காரானா அதுவும் இல்ல. ரொமான்டிக் ஹீரோ, சீரியஸ் ஆக்டர், வில்லன் ரோல்ஸ், டைரக்டர், ப்ரொடியூசர், இப்படி எத்தனை பரிணாமங்கள். நலதமயந்தி, அன்பே சிவம், விக்ரம் வேதா, துரந்தர் இதெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட்ஸ்ல. அதோட இந்த ராக்கெட், இந்த நம்பி எஃபெக்ட் இருக்கே, எப்படி இருந்தது அந்த படமும் அவருடைய பாத்திரமும். 5 வருஷத்துல சம்பாதிக்கிறத உங்களுக்கு ஒரே வருஷத்துல கொடுக்குறாங்களா? இல்ல, ஒரு மாசத்துல. என்ன சொல்றேன், மாசோட ஆஃபர் எடுத்துக்கலாமா? பார்க்கலன்னா உடனே ஓடிடில போய் பாத்துருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வெல்னஸ், ஹெல்த் கான்சியஸ்னஸ், ஹை எனர்ஜி கம்யூனிகேஷன் அப்படின்னு இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்காரு. வெகு சீக்கிரம் பூர்ண சக்தி ஃபேஸ்க்குள்ள நுழைய போற மாதவனுக்காக தொடர்ந்து அவர் கனவுகளையும் லட்சியங்களையும் நோக்கி போறதுக்கான பூர்ண சக்தி கிடைக்கணும் அப்படின்னு நாம வேண்டிக்கிறோம். அடுத்தது ஸ்கிரீன்ல லிரிக்ஸோட மாதவனுடைய பாடல்கள் சிலது ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். அதோட சேர்ந்து நாம எல்லாரும் பாடலாமா? வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். எனது வானம் நீ இழந்த சிறகும் நீ, நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ, ஒரு தெய்வம் தந்த பூவே, சிறு ஊடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே, சிறு ஊடல் என்ன தாயே. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.